பிஜேபி நீங்க இல்ல அதிமுகவோட கொள்கைக்கு நீங்க ரெண்டு பேருமே மாறுபட்டு தான் சார் நிக்கிறீங்க. என்ன மாறுபட்டு இருக்கோம்? ரெண்டு பேர்த்தோட கொள்கையில அப்ப அண்ணாவை பத்தி பேசுறதுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே அண்ணாதுரை பத்தி பேசுனது பிஜேபியா இந்து முன்னணியா? இந்து முன்னணி பேசினா அந்த கூட்டத்தில் பிஜேபி இருந்து அதனால என்ன? இந்து முன்னணி பிஜேபி எதிர்த்து பேசும், அதிமுக எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இருக்கு. நடந்தது இந்து முன்னணி நடத்தின மாநாடு. அதுல 4 மணி நேரம் நம்ம நடந்த மாநாட்டில் அந்த காணொலி திரையிடப்பட்டது 5 நிமிடங்கள். அதுல பாசிங்கா ஒரு ரிமார்க் வருது. அதுல அண்ணாதுரை அவர்களது போட்டோவை ஈவேரா கருணாநிதி போட்டோ காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். அது ஒண்ணு, அதுல என்ன பிரச்சனை? தமிழகத்திலிருந்து அப்படி இந்து முன்னணி ஒண்ணு எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை, பிஜேபிக்கே அடிமை இல்லை. இந்து முன்னணி பிறகு இன்னொரு கட்சிக்கு எப்படி அடிமையா இருப்பாங்க? அது வந்து அந்த மாதிரி இந்து முன்னணி காமிச்சது பிஜேபியும் பைண்ட் பண்ணாது, ஏடிஎம்கே பைண்ட் பண்ணாது. துக்ளக் ஷோ மாநாடு நடத்துவார், புரியுதுங்களா? மாநாட்டில் அத்வானி அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி தான் வரணும், நீங்க அது வழிவிடணும்னு சொல்லுவார். ஏற்றுக்குவாங்க. ஒரே மேடையில் இருக்கோம்ன்றதுனால மாறுபட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு எந்த புஸ்தகத்தில் சார் போட்டிருக்கு நீங்க படிச்ச டெமோக்ரஸியில்? இது அடிமை அரசியலுங்க. இது திமுக உருவாக்குன அரசியல். ஒரே மேடையில் இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லலாம், என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே பேசுறதெல்லாம் நான் என்டோர்ஸ் பண்ண நான் வந்திருக்கேன், இல்லை நான் பேசலாம் அவர் ஒத்துக்குவாரா? ஒரே மேடையில் தான் இருக்கீங்க, ஏன் மாறி மாறி பேசுறீங்கன்னு கேட்பீங்களா? அதுதான் கருத்து சுதந்திரம், ஜனநாயகம்னு அதுதான். அதே போல இன்னைக்கு பாஜக அதிமுக 2 4ன்னா தமிழ்நாட்டிலே 4 தான், பம்பாயிலே 4 தான், காஷ்மீர்லேயே 4 தான். அது அரித்மேட்டிக்ஸ், டெமோக்ரஸி கிடையாது. டெமோக்ரஸியில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம். அதே போல பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கும்போது பாஜகவுடைய கருத்துக்களும் அதிமுகவோட கருத்துக்களும் வெவ்வேறு விதமா இருக்கு. எந்த இதில் இருக்கு? அப்படி அதாவது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தேசிய தலைமை சொல்லுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அதிமுக சொல்றாங்க. பார்ப்போம், எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்குவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி இறுதி முடிவு செய்வார்கள். அமித்ஷா அவர்கள் என்ன இறுதி முடிவு எடுக்கிறாரோ ஏற்றுக்கொள்வோம்ங்கிறது எங்க முடிவு. சார், அமித்ஷா தான் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ். அவர் தான் இந்த அலையன்ஸை உருவாக்கியிருக்காரு. எங்களுக்கு அவர் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க போறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு அதிமுக முரண்பாடே கிடையாது. எங்க தலைவர் அமித்ஷா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம். தேர்தல் முடியட்டும் சார். இப்ப ஒரு விஷயத்துல உங்களை நான் பாராட்டுறேன். பிஜேபி கூட்டணியில் பங்கேற்குமா, முதலமைச்சராக எடப்பாடி வருவாரா, பிஜேபி வருமா, இதெல்லாம் நீங்க கேட்கறது மூலமா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. திமுக ஆட்சிக்கு வராது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திமுக வராதுன்னு தெரிஞ்சதுனால தான் கேட்குறீங்க. உறுதியாக திமுக தான் வரும்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லையா? தாவேகா வந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிஜேபி அழைத்தாலும் சரி, அதிமுக அழைத்தாலும் சரி, இந்த கூட்டணியில் நாங்கள் கண்டிப்பாக இடம்பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் மீறி எங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சார், குட்டிச்சோரில் முட்டி அழிஞ்சு போகணும்னு விஜய் கட்சிக்கு விதி எழுதியிருக்கு சார். அதுக்கு என்ன செய்ய முடியும்? எம்ஜிஆரை தவிர எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க? யாரும் ஜெயிச்சதில்லை. கேப்டன் அவர்களே ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு ஓட்டு? ஓட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுங்க எத்தனை பெர்சென்ட். சர்வே வச்சுலாம் சொல்லக்கூடாது. வந்தா வரவேற்போம். நானும் தானே சொல்றோம், எல்லாரும் தானே சொல்றோம். திமுகவை அகற்றணும்ன்ற எண்ணத்தோட வந்தா வரவேற்போம், அவ்வளவுதான். எல்லாரும் வரணும்னு சொல்றோம். நாங்க மதவாதத்தை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்தி தான் பிஜேபி அதிமுகவோட சேர்ந்து திருப்பத்தூர் மீட்டிங்ல ஸ்டாலின் பேசியிருக்காரு. முழுக்க மதவாத பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தியே கொண்டு போறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிளவு சக்தியை உருவாக்க 99ல இருந்து 2004 வரைக்கும் பிஜேபியோட திமுக கூட்டணி இருக்கிறப்ப பிஜேபி என்ன வாதம் பேசிச்சு? ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான கோத்ரா கலவரம் கருணாநிதி மத்திய மந்திரி சபையில கூட்டணியில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. குஜராத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னாரு கருணாநிதி அவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை வந்து இந்த கூட்டணி ஆட்சியா இல்ல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த ஆட்சி?